ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோன்றதை உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து இந்த வீடியோ நீங்கள் இன்றைய பார்த்துட்டு அடுத்த நாளைக்கு உங்களுக்கு இந்த ரைஸை செஞ்செடுத்து கேளும். என்ன ரைஸ் என்னென்னு வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இது முதல் நாள் எடுத்த வீடியோ. முதல் நாள் லஞ்சு போல் எடுத்து இந்த மேங்கோ ஜூஸ் செஞ்சுருந்தேன். அதான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் அதையும். இப்போ நீங்கள் மேங்கோ எடுத்தால் நீங்கள் நல்லா கட் பண்ணி கழுவிட்டு கட் பண்ணிக்கோங்க. எப்படி ஒரு நல்ல ஒரு பழுத்த கருத்த குழம்பு வாங்க தான் இது மாம்பழம். இப்போ இதை நாங்கள் தோலெல்லாம் சீவின பொருள் அப்படியும் எடுத்துக்கிறேன். நான் இப்படி 2 பாதியாகவே கட் பண்ணி அதுக்குள்ள அந்த சதப்பகுதியில் ஒரு கத்தி வச்சு எப்படி வெட்டி எடுத்துட்டேன். இப்போ இதை நான் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றினேன். மிக்ஸி ஜாருக்கு உங்களுக்கு இப்படி கரண்டி ஒன்றாலையும் எடுத்து போடலும், இல்லாட்டி கத்தியாலேயும் வெட்டியே போடலும். இப்படி ஃப்ரெஷ் ஜூஸுகள் நீங்கள் வீட்டிலே பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுங்க உங்களோட கைகளாலே. ஏன்னா அப்போ தான் சுத்தமாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும், எந்த வித கலப்படமும் இல்லாமக்கி. இப்போ இந்த மாங்காய் மாங்காய்ன்ற ஒரு பழம் மாதிரி தான். இப்போ இதை சேர்த்துக்கணும். சேர்த்த போகிறோம். இதுக்கு மில்க் பவுடர் ஒரு 2 கரண்டி சேர்த்து சீனியோட இனிப்புக்கேற்ப சீனி சேர்த்துக்கலும். அடுத்த மில்க் பவுடர் கரைச்ச மில்க் தான் சேர்த்துனேன். இதுக்கு உங்களுக்கு ஃப்ரெஷ் மில்க் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி கோகோனட் மில்க்கும் சேர்த்துக்கலும். ஐஸ் க்யூப் சேர்த்து நான் தண்ணி சேர்த்து இப்போ இதை நல்லா அடித்து எடுத்துக்க வேண்டியதான். இப்போ இதுக்கு நான் கொஞ்சம் கசகசா ஊற வச்சிருந்தேன். அதே கிளாஸில் கீழ்ப்பகுதிக்கு மாதிரி போட்டுனேன். போட்ட பிறகு கொஞ்சம் மேங்கோ பீஸ் அதையும் போட்ட பிறகு நாங்கள் இப்போ அடிச்செடுத்து அந்த ஜூஸையும் ஊற்றி அதுக்கு மேலே திரும்பவும் கசகசா மேங்கோ பீஸ் இதெல்லாம் போட்டு அடுத்து நெட்ஸு இந்த போட்டுக்கலாம். அப்போ இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இதை குடிச்ச மேலும் இல்லைன்னா ஒரு ஸ்பூன் வச்சு அள்ளி சாப்பிடவும் மேலும் டேஸ்ட் அப்படி நல்லா இருக்கும். சின்ன பிள்ளை நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களோட இனிப்பை நீங்கள் கூட்டி குறைச்சி அப்படியும் போட்டுக்கலாம். இனிப்பு போடாமலும் செய்யலும். உங்களோட மாம்பழம் நல்லா இனிப்பாக இருந்தால் இனிப்பு ஒரு துளியும் சேர்க்க தேவையில்லை. இதுக்கு நீங்கள் ஃபிளம்ஸா டேட்ஸ் எது வேண்டாலும் சேர்த்துக்க வேணும். அதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்த நாள் பகல் அடுத்த நாளில் போன வெள்ளிக்கிழமை பகல் லன்ச் செஞ்சுருந்தேன். அது சிக்கன் புலாவ் செஞ்சுருந்தேன். அதோட சம்பல். அன்றைய நாள் மேங்கோ தான் வெட்டி வச்சுருந்தேன் ஸ்வீட்டுக்காக. இப்போ இந்த புலாவ் செய்கிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் காய்கறி தேவைப்படும், இல்லாட்டி சிக்கன் புலாவ் தான் செஞ்சுருந்தேன் வெஜிடபிள் போட்டு. உங்களுக்கு சிக்கன் இல்லாமல் வெஜிடபிள் மட்டும் போட்டும் செய்யலாம். இதுக்கு கொஞ்சம் காய்கறி தேவை. கொஞ்சம்டா ஒரு உருளைக்கிழங்கு, கேரட், அடுத்தது பீன்ஸ், இதோட நீங்கள் கொஞ்சம் தக்காளி சேர்த்து இதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கணும். இன்றைக்கு நான் க்ரீன் பீஸ் கடலையும் கொஞ்சம் அவிச்சு வச்சுருந்தேன். அப்போ எல்லாம் போட்டு செஞ்சால் உண்மையிலே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த புலாவ். நீங்களும் செஞ்சு பாருங்கள் வீட்டில். இந்த புலாவ் செய்கிறதுக்கு இதுக்கு தேவையான காய்கறிகள், வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் நாங்கள் கட் பண்ணி வச்சிடணும். இதெல்லாம் கட் பண்ணி வச்சுன்னா எங்களுக்கு இந்த புலாவ் டக்குன்னு செஞ்சிடலாம். இப்போ இதெல்லாம் நான் வெங்காயம் எல்லாம் முறித்து அதெல்லாம் கழுவி எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு எல்லாம் சின்னதாக தான் கட் பண்ணணும். இது பெருசாக கட் பண்ணுறதில்ல. இந்த மாதிரி நீங்கள் பீன்ஸை எப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கரட்டி சின்ன சின்ன பாக்ஸ் ஷேப்பில் தான் கட் பண்ணிக்கணும் எல்லாம். உங்களுக்கு ஒரு கிலோவுக்கு போல் செய்தென்றால் ஒரு கேரட், ஒரு உருளைக்கிழங்கு, பீன்ஸ் ஒரு 150 கிராம் போல் அது போதும். தக்காளி பழுத்த தக்காளி 2 எடுத்துக்கோங்க. எல்லாம் எப்படி இதே ஷேப்பில் நீங்கள் எப்படி கட் பண்ணி ஒரு பிளேட்டுக்கு போட்டு வச்சுக்கோங்க. இந்த புலாவ் உங்களுக்கு எந்த வித கறியும் இல்லாமல் சாப்பிடவும். இப்போ இந்த புலாவுக்கு தேவையான எல்லாம் வெட்டி வச்சுட்டு இப்போ அடுத்து சிக்கனை நான் கறி தான் ஆக்கி எடுத்துக்க போகிறேன். இதுக்காக என்ன இன்க்ரீடியன்ஸ் சேர்க்குறேன்னு பார்ப்போம். ஒரு 500 கிராம் போல் சிக்கன் தான் எடுத்துணும். இதுக்கு மிளகாய்த்தூள், மல்லி, மஞ்சள், சீரகம், கரம் மசாலா சேர்த்துக்கணும். உங்களோட உரப்புக்கேற்ப மிளகுத்தூள் சேர்த்துக்கணும். சேர்த்த பிறகு இதோட கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்த பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1½ டீஸ்பூன் தயிர் சேர்த்துக்கணும். சேர்த்து இதை நல்லா கலந்துட்டுக்கணும். உங்களுக்கு இதுக்கு சோயா சாஸ் வேணும்னா சேர்த்துக்கலாம், அது ஆப்ஷனல். இப்போ எல்லாம் சேர்த்து ஒரு அரை மாதிரி இதை வச்சுக்கோங்க. இல்லாட்டி அப்படியே செய்யவும் வேணும். அப்படின்ட்டு அப்போதே செய்யவும் வேணும். இப்போ ஒரு ஃபேனில் எண்ணெய் சேர்த்துக்கணும். எண்ணெய் நான் தேங்காய் தான் சேர்த்துனேன். தேங்காய் ஒரு 2 கரண்டி மட்டும் சேர்த்துனேன். சேர்த்த புலாவில் ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கணும். சேர்த்த பொரியில் கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கணும். சீரகம் எல்லாம் நல்லா பொரிஞ்சு வர டைமில் நீங்கள் இதோட கட் பண்ணி வச்சு இந்த வெங்காயம் சேர்த்துக்கணும். வெங்காயத்தோடு நீங்கள் தக்காளி ஒரு பழம் சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கணும். சேர்த்த போகிறோம். இதோட பச்சை மிளகாய், ரம்பை, கருவேப்பிலை சேர்த்துக்கணும். சேர்த்து இதை நல்லா வதங்க விடணும். வெங்காயம் எல்லாம் நல்லா எண்ணெயில் வதங்கின போகிற நல்ல ஒரு மணம் வரும். அந்த டைமில் நாங்கள் கூட்டி வச்சிருந்து சிக்கனை இதோட சேர்த்து சிக்கன் வேகிற அளவு தண்ணி சேர்த்து அப்படியே மூடி போட்டு வேக வச்சிட வேண்டியதான். சிக்கன் கறி ஒரு பக்கம் அப்படியே வேகட்டும். இப்போ நான் புலாவ் செய்கிறதுக்கான ஒரு அகலமான சட்டி எடுத்துக்கணும். இப்போ நாங்கள் சட்டி அடுப்பில் வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் நெருப்பு வச்சுக்கோங்க கூட்டாமைக்கு. இப்போ இதோட உங்களுக்கு நெய் சேர்த்துக்கலும். நெய் இல்லைன்னா பட்டரும் சேர்த்துக்கலும். நான் நெய்யோட எண்ணெயும் சேர்த்துனேன். தேங்காய் தான் சேர்த்துனேன். சேர்த்து அது நல்லா பொரிஞ்சு வரசலை பொரிஞ்சுன்னா அந்த பட்டர் நல்லா உருகி வரசலை இல்லாட்டி நெய்
இதோட பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அடுத்து வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கணும். சேர்த்து இதை வதங்குறதுக்காக வேண்டி உப்புத்தூள் கொஞ்சம் சேர்த்து இது நல்லா கலந்துட்டுங்க. அப்போ டக்குன்னு உங்களுக்கு அந்த வெங்காயம்லாம் நல்லா வதங்கி வரும். இப்போ இதோட வந்து கிராம்பு, கருவேப்பிலை சேர்த்துக்கலும். இதோட தக்காளி சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லாம் கலந்துட்டுக்கோங்க. இதோட சின்ன மிளகாய் ஒரு 2, 3 மாதிரி சேர்த்துக்கலும். பெரிய மிளகாய் இருந்தாலும் சேர்த்துக்கலும். இதுக்கு வந்து கொஞ்சம் போல மஞ்சத்தூள் சேர்த்துனேன், மிளகுத்தூள், அதோட கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்து இது நல்லா கலந்துட்டுக்கணும். இப்போ இதுக்கு உங்களுக்கு தயிரும் சேர்த்துக்கலும், சேர்க்காமலும் செய்யலும். நான் தயிர் வந்து ஒரு 2, 3 கரண்டி மாதிரி சேர்த்துனேன். சேர்த்து இதை நல்லா கலந்துட்டுக்கணும். இப்போ நான் தயிரை வந்து கொஞ்சம் ஸ்பூன் வச்சு அடித்த பிறகு தான் இதோட சேர்த்துனேன். சேர்த்து பிறகு இது நல்லா கலந்துட்டுக்கணும். இப்போ க்ரீன் பீஸ் கடலை சேர்த்துனேன். உங்களுக்கு க்ரீன் பீஸ் கடலையோட காய்கறியும் சேர்த்துக்கோங்க. இப்போ க்ரீன் பீஸ் கடலை கடையிலேருந்து கொண்டு வந்தால் கொஞ்சம் க்ரீன் கலர் போட்டு நல்லா ஊற வச்சு அவிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதோட வந்து நல்லா கலந்துட்ட பிறகு இதோட நான் வந்து அரிசி சேர்த்துக்க போகிறேன். அன்றைக்கி வந்து அரிசி வந்து பொன்னி சம்பா அரிசி தான் செஞ்சேன். உங்களுக்கு வேண்டிய அரிசியில் செய்யலும். பாஸ்மதி, நாட்டு சம்பா, நாட்டு அரிசி எது வேண்டாலும் செஞ்சு எடுத்துக்கலும். இப்போ இதோட வந்து தேங்காய்பால் சேர்த்துனேன். உங்களோட அரிசி வேகிற அளவுக்கு தேங்காய்பால் தண்ணி சேர்த்துக்கலும். தேங்காய்பால் ஃபுல்லாக சேர்க்காம தண்ணியும் அதோட சேர்த்து செய்யணும். சேர்த்த பிறகு நல்லா கலந்துவிட்டு உப்பையும் பார்த்து நீங்கள் உப்பையும் இப்போ இதை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 20 நிமிஷம் மாதிரி மூடி போட்டு மூடி வச்சுட்டா சரி. இப்போ சிக்கனை வந்து பார்த்தா அதுக்கு நல்லா கொஞ்சம் வத்தி வந்துட்டுது. இப்போ ரைஸ் வந்து அந்த தண்ணியும் அந்த அரிசியும் வந்து ஒரே மட்டத்தில் மாற டைமுக்கும் நீங்கள் இது சிக்கனை வந்து கறி எடுத்து இதுக்கு மேலே போட்டுக்கலாம். இப்போ இந்த ரைஸில் பார்த்தா கொஞ்சம் போல தான் தண்ணி இருக்குதுங்க. இப்போ இந்த சிக்கனை வந்து நான் இதுக்கு மேலே அப்படியே எல்லா இடத்துலையும் படுற மாதிரி இன்னும் அப்படியே ரவுண்டுக்காக இன்னும் அப்படியே ஊற்றிக்கணும். அந்த கொஞ்சம் கிரேவியோடு ஊற்றிக்கோங்க சிக்கனை. போட்டு இதை மூடி போட்டு அப்படியே கொஞ்சம் நல்லா லோ ஃப்ளேம் நல்லா நெருப்பு நல்லாவே குறைச்சி அந்த நடு பேர்னரில் பத்துற மாதிரி நீங்கள் இதை அப்படியே போட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சுருங்க. வச்ச பிறகு ஆஃப் ஆக்கின பிறகு அப்படியே அந்த சூட்டில் இன்னும் கொஞ்சம் நல்லா டம் ஆகி வந்துடும். நான் ஒரு கரண்டியால் இந்த புலாவை எடுத்து காட்டேன் எப்படின்ட்டு. அந்த சோறு வந்து கொஞ்சம் கூட குழையாமைக்கு நல்லா வந்துருந்துச்சு. அடுத்து வீடே மணக்கக்கூடிய அளவு இந்த புலாவ் நல்லா டேஸ்ட்டாகவும் மணமாகவும் இருந்துச்சு. நீங்களும் இன்ஷால்லா ஒரு முறை சரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஒரு பிளேட்டு போட்டு காட்டேன் எப்படின்ட்டு. நாங்கள் பிளேட்டில் எல்லாம் எல்லாரும் சகனில் போட்டு தான் நாங்கள் வந்து சாப்பிடுவோம். இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக வெள்ளரிக்காய், பெபிஞ்சக்காய், வெங்காயம், அடுத்தது வந்து தயிர் போட்டு சம்பல் தான் செஞ்சுருந்தேன். அதோட வந்து மேங்கோ கட் பண்ணி வச்சுருந்தேன். அன்றைய நாள் எங்களுக்கு இப்படித்தான் போணுச்சு. இன்ஷால்லா நீங்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கும் இந்த ஒரு ஃப்ரைடே, சண்டே உங்களுக்கு அப்படி செஞ்செடுத்துக்கங்க. இப்போ உங்களுக்கு இதோட பீஃப் போட்டும் செய்யலும். சிக்கன் இல்லாமல் பீஃப் இல்லாமலும் செய்யலும். காய்கறி மட்டும் போட்டு செய்யலும் இந்த புலாவ். உண்மையிலே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களோட ஃபேமிலி நண்பர்களுக்கு சொல்லி ஷேர் பண்ணிக்கோங்க. புதுசாக பார்க்குறோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோ சந்திக்கும் வரை எல்லாருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.